வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். வருங்காலத்தை கடந்த காலமாக மாற்றுகிற இந்திரம் நிகழ்காலம். சாமிஜியினுடைய இதற்கான கவிதை வரிகள். தேவையற்ற பொருட்கள் பல தேடி வாழ்வில் தேவை பெருக்கி துன்பம் அழிய கண்டோம். தேவைக்கு மேல் அதிகம் துய்த்த தீங்குகளே 5 படி வியாதி ஏழ்மை. தேவையற்ற பொருட்கள் எவை என்று அறிந்து திரும்ப தோன்றாது ஒழித்து தேவை பொருள் முடக்கும் தெரிவில்லாத ஒரு சிந்தனைக்கு முடிவு கட்ட முயற்சி செய்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்து கொண்டிருக்காங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி எண்ணற்ற ஏரிகள், குளங்கள், குட்டை, அதே போல விளை நிலங்கள், தோப்பு மரங்களை உருவாக்கி பெரிய பெரிய தோப்புகளை ஏற்படுத்தி வைத்தாங்க. அதையெல்லாம் அவங்க கொண்டு வருவதற்கு அரும்பாடுபட்டாங்க. ஒரு தோப்பு மரங்களை வச்சு அதை உருவாக்க, அந்த மரங்கள் ஆரம்ப காலகட்டங்கள்ல அது வளர்ந்து வரும்போது அதற்கு உண்டான ஒரு பாதுகாப்பு, உரம், அதே போல நீர், இது எல்லாம் சிறப்பாக கொடுத்து அந்த மரங்களை வளர்த்தாங்க. அதே போல ஏரி, குளம், குட்டை, வாய்க்கால் இதெல்லாம் அவங்க உருவாக்குறதுக்கு அரும்பாடுபட்டாங்க. விளைநிலம்னு சொன்னா எல்லாமே நமக்கு விளைச்சலை கொடுத்துறாது. அந்த மண்ணை பக்குவப்படுத்தி அந்த விளைநிலமா மாத்துறதுக்கு ஒரு 20-25 ஆண்டுகள் போராடணும். எங்க குடும்பத்துல அம்மாவோட அப்பா ஒரு 30 ஏக்கர் இடம் வாங்கினாங்க. அந்த இடத்துல முள் காடுகள், நெருஞ்சி முள் காடுகள் தான் அதுல இருந்தது. அந்த காட்டுகளை, அந்த நெருஞ்சி முள்ளெல்லாம் அழிச்சு அதுல ஒரு கேணி வெட்டி அதுல விவசாயத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு 25 ஆண்டுகள் அரும்பாடுபட்டாங்க. அப்போ அவங்க காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க தாத்தாவோட பையனுங்க, அவனுங்க பேர பையன்கள்லாம் இன்னைக்கு அந்த 30 ஏக்கர் நல்ல விளை வருதுங்கிறதுல ஒரு ஆர்வம் காட்டி படிப்படியா அதுல இருந்த மரங்களை காலி பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த விளை நிலத்தையே விற்பனைக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு அதுல ஒரு நிறுவனம் ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த 30 ஏக்கர்ல ஒரு தொழில் கூடத்தை கொண்டு வந்துருச்சு. நான் இது ஏன் இங்க சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு நிகழ்காலத்துல, எதிர்காலத்துல தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் இல்லாத நன்மை தரக்கூடிய ஒரு செயல்களை நாம சிந்திச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் புண்ணிய செயல்னு சொல்றாங்க சாமிஜி. நாம நிகழ்காலத்துல ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் யோசிச்சு எதையும் செய்யணும். இப்ப நம்ம வீட்டுல குடியிருக்கோம். தேவையற்ற பொருட்களை நாம் அதிகமா சேர்க்க ஆரம்பிக்கும் போது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே போட்டி போட்டுக்கொண்டு சேர்க்க ஆரம்பிக்கும் போது, நம்ம நார்மலா ஒரு 3000த்துல குடியிருக்கோம்னா திரும்ப இன்னொரு இடம் பார்க்கும்போது அங்க ஒரு 5000த்துல பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த அளவு பொருட்கள் நம்ம அதிகப்படுத்திக்கிறோம். இன்னும் நம்ம பொருட்கள் சேர்ந்து கொண்டே இருக்கு. அதோட உறவு முறைகள்ல ஏதாவது விசேஷங்கள் வச்சாங்கன்னா அங்க அவங்களுடைய அந்த பணபலத்தை காட்டுறதுக்காக பொருட்களை எல்லாருக்கும் வர்ற அன்பர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, உறவினர்களுக்கு. இதெல்லாம் சேருது. இப்படி நாம நிகழ்காலத்துல தேவையற்றதை நாம சேர்த்துக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய எதிர்காலத்துல நாம அதையெல்லாம் சுமந்து கொண்டு சிரமப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. உதாரணத்துக்கு சாக்ரட்டிஸ் ஒரு வார காலம் ஒரு பஜார் வழியா தினந்தோறும் இந்த கடைகள் எல்லாம் பார்த்துட்டே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு வாரமா இவர் வரதை பார்த்துட்டு ஒரு கடைக்கார அன்பர் அவரை கூப்பிட்டு, உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு வாரமா நீங்க போறீங்களே,
அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, இங்க இல்லாதது உங்களுக்கு ஒண்ணு தேவைன்னா நான் ஆர்டர் போட்டு வரவழைச்சு தரேன்னு சொல்லிட்டேன். சாக்ரட்டிஸ் சொல்றாரு, இங்க உள்ள எந்த பொருட்களுமே ஆடம்பர பொருட்களுமே என் வீட்டுல இல்ல, ஆனா நான் மகிழ்ச்சியா இருக்கேன் என்று சொல்றாரு. அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும், ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்ம நிகழ்காலத்துல எதிர்காலத்தை சிந்திச்சு எப்படி முன்னோர்கள் செயல்பட்டாங்களோ அதே போல நம்ம மகரிஷி நமக்கு எப்படி வேதாத்திரியத்தை, இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவி கொடுத்திருக்காங்களோ அது போல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் எதிர்கால ஜெனரேஷனுக்கு அது நன்மையாக முடியக்கூடிய அந்த செயல்களை நிகழ்காலத்துல செய்யணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன். இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.